என்ன ருக்கு டீச்சர், இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ரெடியா வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே? சேச்சே, ஏன் பிறந்த நாள்லாம் கிடையாது, சும்மா தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கு தான் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு வர வழியில் அப்படியே கோயிலுக்கு போய் அம்மனை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்வேதா டீச்சர், என்னை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் மேட்சிங் கலரில் ட்ரெஸ் சாரீ கட்டிட்டு வந்திருக்கோம். அதனால எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சாக்லேட் வாங்கி தரணும். அதுவும் சின்னதெல்லாம் இல்லை, பெரிய டெய்ரி மில்க்கு. இல்ல 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 இல்ல, ஏன் கணக்குப்படி நீங்க தான் வாங்கி தரணும். என்னது, நான் வாங்கி தரணுமா? நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன் நம்ம 2 பேரும் மேட்சிங் போயிட்டு வந்திருக்கணும்னே. என்ன கேட்குறீங்க சாக்லேட்டு? ஆமா ருக்கு டீச்சர், அதெல்லாம் அப்ப யார் மேட்சிங் போட்டு வந்து யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வாங்கி தரது. இப்ப ட்ரெண்டு யார் சொன்னாங்களோ அவங்க தான் வாங்கி தரணும். அட போங்கடா, எப்போ பார்த்தாலும் ட்ரெண்டை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? சாக்லேட்டு நீங்கள் வாங்கி தரீங்களா இல்லை நான் வாங்கி தரணுமா? வேண்டாம் வேண்டாம், ட்ரெண்டை யார் வேணா மாத்தட்டும், நம்ம மாத்த வேண்டாம். நானே வாங்கி தரேன் உங்களுக்கு. அப்படி வாங்க வலிக்கு. என்ன டீச்சர் நடக்குது? எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாச்சு, ஆனா இன்னும் நம்ம ஸ்கூலுக்கு லீவ் விடவே இல்லை. எப்பதான் விடுவாங்க டீச்சர்? ஹெட் மேடம் உங்ககிட்ட அதை பத்தி என்ன டிஸ்கஷன் பண்ணாங்களா? ஆ நானும் ஹெட் மேடமும் அதை பற்றி பேசிட்டோம். இன்னையோட ஸ்கூல் லாஸ்ட்டு, இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அதுக்கு தான் நானும் கொஞ்சம் அழகாக ரெடியாகி வந்திருக்கேன். என்ன ருக்கு டீச்சர் சொல்றீங்க? ஆனா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே தான் சொல்லலை. என்ன சர்ப்ரைஸோ போங்க. இங்க என்னடானா வெயில் அடிச்சு கொளுத்தி ஆளை கொளுத்துது. எப்படா தினமும் வந்துட்டு இருக்கோம், நம்ம வரது பத்தாதுன்னு பசங்களையும் வர வைக்கிறோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை சொன்னீங்க இன்னையோட ஸ்கூல் லாஸ்ட்னு. அப்பாடா, இப்பதான் மூச்சே விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் ரூமுக்கு சர்க்குலர் அனுப்பிச்சு வச்சிருவேன். அது நீங்கள் பசங்களுக்கு எல்லாம் சொல்லிடுங்க, சரியா? ஓகே டீச்சர். நான் மட்டும் இல்லை, பிள்ளைங்க கூட எப்பதான் லீவ் விடுவாங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் சொன்னா ரொம்ப குஷியாயிடுவாங்க. டீச்சர், இன்னொரு விஷயம், பிள்ளைங்களுக்கு லீவில் ஃப்ரீயாக இருக்கணும்னு மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் நிறைய ஹோம்ஒர்க் கொடுங்க. எதுக்குன்னா அவங்க அப்போ தான் வீட்டில் உட்காந்து வெயிலில் சுத்தமாக ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. சரிங்க டீச்சர், கொடுத்துட்றேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம நார்மலாகவே நிறைய தான் கொடுப்போம், இப்போ இன்னும் நிறைய கொடுத்துருவல்ல. சரிங்க டீச்சர், டைம் ஆச்சு, வாங்க கிளாஸ் ரூம் போகலாம். குட் மார்னிங் சில்ட்ரன். வெரி குட். எல்லாரும் இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்? ஓ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா தனுஸ்ரீ? சரி, தனுஸ்ரீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹாப்பியா இருக்கா? நீங்கெல்லாம் இன்னைக்கு ஏன் ஹாப்பியா இருக்கீங்க? நீங்கெல்லாம் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? எங்க டாடி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாருமே. எனக்கு எங்க டாடி பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரு மிஸ். அப்படியா? யாழினி குட்டி, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க இன்னைக்கு? எனக்கு எங்க டாடி போண்டா வாங்கி கொடுத்தாரு மிஸ். மிஸ், இவங்க போண்டா சாப்பிட்டு போண்டா மாதிரியே இருக்கல மிஸ். எதுக்கு எல்லாம் கத்துறீங்க? தனுஸ்ரீ, தப்பு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எதுக்கு அப்படி சொன்ன? அவகிட்ட சாரி கேளு. யாழினி, அதான் அவன் சாரி கேட்டால. இதுக்கு மேல நீ அவகிட்ட கோவமா இருக்க கூடாது. இப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? சரி, உங்க சண்டை எல்லாம் போதும். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன சொல்லட்டுமா? உங்களுக்கு நாளையிலிருந்து ஸ்கூலு லீவு. ஓகே, ஜாலி. இன்னொரு விஷயத்த எல்லாரும் கவனமா கேட்கணும். வெளியே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. யாரும் வெயில் நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்.
ஈவினிங் மட்டும்தான், அதுவும் 5க்கு மேலே தான் போய் வெளியே விளையாடணும். அது வரைக்கும் வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் இருக்கிறேன்னு அதிகமாக ஃபோன் பார்க்கக்கூடாது. சரியா? வீட்டில் இருந்து ஏதாச்சும் எழுத கற்றுக்கணும். மம்மி டேடி சொன்ன பேச்ச கேட்கணும். யாருக்கும் அவங்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்கக்கூடாது. சரியா? சொல்லுங்க, யாரெல்லாம் வீட்டில் இருந்து குட் கேர்ளாக இருப்பீங்கன்னு. சரி, அப்புறம் மிஸ்ஸு லீவில் அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுப்பேன். எல்லா ஹோம்ஒர்க்கையும் வீட்டில் உக்காந்து தினமும் அழகா எழுதி முடிக்கணும். ஓகே? சரி, நாங்கள் மெசேஜை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க எல்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்க. எல்லாரும் ரெடியாக பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. ஓகே? திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் மறக்காமல் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். யாராச்சும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிலில் போய் அதிகமாக விளையாடக்கூடாது. எப்பவுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே? ஓகே மிஸ், ஹோம்வொர்க் எழுதிட்டு வரோம் மிஸ்.